90s காலத்தில் சிலருக்கு பணம் குறைஞ்சிருச்சு, ஆனால் மனசு மட்டும் ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு சின்ன உதவி வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத நினைவாக மாறிடும். அரசு பள்ளி, உடைந்த பெஞ்ச், மழை கசிந்த கூரை, ஆனால் கனவுகள் மட்டும் பெரியது. அந்த காலத்தில் சுரேஷ் என்ற பையன் இருந்தான். அவன் பேக்கில் புத்தகம் இருந்தது, ஆனால் பென்சில் மட்டும் இல்லை. டீச்சர் நோட்டு எழுத சொல்லும்போது எல்லோரும் வேகமாக எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் சுரேஷ் மட்டும் காலியான பென்சில் பாக்ஸை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்தார். சில ஒருமைகள் சத்தமாக வராது. அப்போதான் கடைசி பெஞ்சில் இருந்த ரமேஷ் தன்னோட ஒரே பென்சிலை எடுத்தான். அதை ரெண்டாக உடைச்சி பாதியை சுரேஷ் கிட்ட நீட்டினான். அந்த நொடி சுரேஷுக்கு அது பென்சில் இல்லை, நம்பிக்கை. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 2 பேரும் ஒரே அம்பரல்லாக்குள்ள நடந்தாங்க. மழை ரொம்ப பெருசாக பெய்துச்சு. ஆனால் சுரேஷோட மனசில் மட்டும் ஒரு வெப்பம் இருந்துச்சு. ஏன்னா அவன் தனியாக இல்லை. காலம் போச்சு. அந்த சின்ன சுரேஷ் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மாறிட்டான். ஒரு நாள் பென்சில் இல்லாமல் அமைதியாக இருந்த இன்னொரு பையனை பார்த்தான். உடனே அவன் ஒரு புதிய பென்சில் பாக்ஸ் கொடுத்தான். அந்த பையன் சிரித்தான். அந்த சிரிப்பில் சுரேஷுக்கு பல வருடங்களுக்கு முன் இருந்த அவனே தெரிஞ்சான். சில உதவிகள் முடிஞ்சு போக அது அடுத்த மனசுக்கு பயணம் போகும். அந்த இரவு பழைய நோட்புக்குகளை நடுவில் ஒரு சின்ன பென்சில் துண்டு கிடைச்சிது. பல வருடங்களுக்கு முன்னாடி ரமேஷ் உடைச்சி கொடுத்த அதே பென்சில். சுரேஷ் மெதுவாக சிரித்தான். வாழ்க்கையில் பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது விழும்போது கை கொடுக்குற மனசு இருந்தால் போதும். ஏன்னா உலகத்தில் பெரிய செல்வம் நல்ல மனசு தான். ஒரு சிறிய பென்சில், ஒரு சின்ன உதவி, ஆனால் ஒருத்தன் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இன்னைக்கும் சில மனிதர்கள் மறக்கப்படுவதில்லை. காரணம், அவங்க செஞ்ச உதவி இன்னொருத்தன் இதயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். உதவி பெரியதாக இருக்கணும்னு இல்லை, சரியான நேரத்தில் கிடைக்கணும். சில நேரம் ஒரு சின்ன பென்சில் கூட ஒரு வாழ்க்கையோட எதிர்காலமாக மாறிடும்.